மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், ஒருவருக்கு இந்த மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் அல்லது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் ஏற்பட்டால் அல்லது இந்த மாரடைப்பு நோய் ஏற்பட்டு அதன் பிற்பாடு அவர்களுக்கு இதயத்திலே செய்யப்படுகிற ஸ்டென்டிங்கோ சிகிச்சை முறைகளோ அல்லது ஆஞ்சியோகிராமோ அல்லது ஆஞ்சியோபிளாஸ்டியோ அல்லது பைபாஸ் சர்ஜரி என்று சொல்லப்படுகிற சத்திர சிகிச்சை மேற்கொள்ள பிற்பாடு எவ்வளவு காலத்துக்கு பிற்பாடு நீங்கள் அதாவது பாலியல் உறவுகளை ஆண்கள் வைத்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றித்தான் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். இதிலே ஒரு சின்ன ஒரு டெஸ்டும் சொல்லப்படுகிறது. என்னவென்றால், அதாவது நீங்கள் நான் சொன்னது போல இந்த மாரடைப்பு ஏற்பட்டு 4 to 6 கிழமைக்கு பிறகு நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய மனைவியுடனோ உங்களுடைய பெண் துணையினோ செக்ஸ் பண்ண முடியும், பாலியல் உறவை வைத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்திலே சில நேரங்களிலே சொல்லப்படுகிறது என்னவென்றால், அதாவது ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை கொடுக்கிறார்கள். சில பேர் சொல்லுகிறார்கள் 2 கிழமைக்கு பிற்பாடு இந்த மாரடைப்பு ஏற்பட்டு 2 கிழமைக்கு பிற்பாடும் இந்த பாலியல் உறவுகளை வைத்துக் கொள்ள முடியும் என்று. ஆனால் ஒரு சேஃப் காலமாக, ஒரு பாதுகாப்பான நாளாக 4 இருந்து 1 மாசத்திலிருந்து 1.5 மாசத்துக்கு பிற்பாடு அவர்கள் பாதுகாப்பான பிரச்சனையும் இல்லாமல் இந்த பாலியல் உறவுகளை அவர்கள் வைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள், இந்த பார்க்காதவர்களுக்கு கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மணி சின்னத்தை அமர்த்தி அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக் அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராமில் பார்ப்பவர்கள் ஃபாலோ அப் பண்ணுங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பவர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக 0094 777 35 62 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். எனவே இந்த 4 to 6 கிழமைக்கு பிற்பாடு உங்களுடைய உடல் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கின்றதா என்பதை பரிசோதிக்க ஒரு வேலையோடு செய்து பார்க்கலாம். நீங்கள் ஒழுங்காக செக்ஸ் பண்ண முடியுமா என்று ஒரு வேலையை செய்து பார்க்கலாம். அது என்னவென்றால், அதாவது நீங்கள் ஒரு படியிலே ஏற வேண்டும். அதாவது 2 flights of staircase என்று சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு படிவ இப்படி போகிறது. அதாவது 2 flights, ஒரு படி 10 படி இருக்கு, இன்னொரு இடத்துல 10 படி இருக்கு. அந்த படியிலே நீங்கள் ஏறி பாருங்கள். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் உங்களுக்கு இந்த பிளாக் ஆனது இதயத்தில் இருக்கின்ற அந்த அடைப்பானது பாரதூரமாக இருந்தால் மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை இந்த மாரடைப்பு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே இவ்வாறு நீங்கள் ஏறுகின்ற போது உங்களுக்கு மூச்செடுக்க கஷ்டம் அல்லது நெஞ்சு வலி ஏற்படுமாக இருந்தால் அதிலேயே நின்றுங்கள். இன்னொரு படி எடுத்து மேலே வைக்க வேண்டாம். ஆனால் 90% இந்த 2 flights of staircases என்று சொல்லுவோம். அதாவது 2 படிகள், 2 அதாவது படித்தட்டுகள் என்று சொல்லலாம். இந்த 2 படித்தட்டுகளை ஒரு படித்தட்டிலே 10 படி இருக்கு, மற்ற படித்தட்டிலே 10 படி இருக்கு. இவ்வாறு இந்த 10 படிகளையும் நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களாலே ஏறக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த செக்ஸை வைத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்திலே கவனிக்க வேண்டும், எவ்வாறு இந்த செக்ஸை நாங்கள் செய்வது. இது அனைத்து நோய்களுக்குமே இது பொருந்தக்கூடியதாக இருக்கு. முதலிலே என்ன சொல்லுகிறோம் என்றால், start slowly, avoid stenosis positions early, initially. அதாவது முந்திமார் நீங்கள் ஒரு 20-25 வயசு மாதிரி அல்லது திருமணம் முடித்த காலப்பகுதியில் நீங்கள் எவ்வாறு பாலியல் உறவுகளை வைத்திருந்தீங்களோ அந்த வேகத்திலே நீங்கள் இதை, அதாவது செக்ஸை வைத்துக் கொள்ள முடியாது. அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரணமாக ஒரு பெண்ணுடன் தொடர்பு கொள்வதற்கு 564 பொசிஷன்ஸ் இருக்கிறதா, 564 பொசிஷன். எனவே இந்த அதாவது மிகவும் உடல் வருந்துகின்ற பகுதி விதத்திலே இருக்கின்ற இந்த நிலைகளை நீங்கள் கொஞ்சம் முதல் படியிலே குறைத்துக் கொள்ள வேண்டும். Avoid stenosis positions initially என்று சொல்லுவோம். அதாவது மிகவும் உடலை வருத்தி உடலுறவு கொள்ளுகின்ற முறைகளிலே இருந்து உங்களை நீங்கள் தவித்துக் கொள்ள வேண்டும். அல்லது அப்படிப்பட்ட முறைகளை நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இதிலே எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற பல பெண்கள் இருக்கிறார்கள்.
மனைவிமார் இருக்கிறார், அவர்களுக்கு நான் சொல்லுகின்ற ஒரு அறிவுரை, முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பாலியல் வாழ்க்கை ஒழுங்காக இருப்பதற்கு நீங்கள் 175% பங்களிப்பு கொடுக்க வேண்டும். பல ஆண்கள் என்னிடம் சொல்லுகின்ற ஒரு பிரச்சனை என்ன, என்னுடைய மனைவியுடன் நான் பாலியல் உறவை செக்ஸ் வைத்துக் கொள்கிற போது ஒரு ஜடமா ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் அவர் இருக்கிறார். இது முற்றிலுமே பிழையானது. எனவே ஒரு ஆணுக்கு இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை அல்லது இந்த விந்து முந்துதல் ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பெண்ணுடைய பங்களிப்பும் ஒன்றாக, அதாவது பெண்ணினுடைய பிரச்சனையும் ஒரு முக்கிய காரணியாக அந்த இடத்துல இருக்கிறது. எனவேதான் பெண்கள் தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிய பாலியல் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும், இனிய குடும்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் செக்ஸ் லைஃப், பாலியல் வாழ்க்கை, பாலியல் சுகாதாரம் மிகவும் முக்கியமானது. இதை உணர்ந்து பெண்களும் அவர்களுக்கு ஏற்ற வகையிலே நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து உரிய வகையில் அவர்களை தூண்டவும் விந்து மொழியிலே முந்தாமல் இருக்கவும் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இது சாதாரண நிலைமைகள். அதே நேரத்தில் உங்களுடைய கணவன் ஏதோ ஒரு நோயினாலே பாதிக்கப்படலாம். அது ஹார்ட் அட்டாக்காக இருக்கலாம், அல்லது பாரிசவாதம் ஸ்ட்ரோக்காக இருக்கலாம், அல்லது சிறுநீரக பிரச்சனைகளாக இருக்கலாம், வேறு வேறு பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு கேன்சர் நோயாளியாக இருக்கலாம், புற்றுநோய் நோயாளியாக இருக்கலாம், அல்லது டிபி வந்த நோயாளிகளாக எந்த நோயாளியாக இருந்தாலும் ஒரு பெண்ணினுடைய பங்களிப்பு 100% அவசியம். அந்த ஆண் தன்னுடைய சாதாரணமான பாலியல் வாழ்க்கையை எடுத்து செல்வது உங்களுக்கும் அவசியம், உங்களுடைய கணவனுக்கோ உங்களுடைய ஆண் துணைக்கோ அவசியம். எனவே இதை நீங்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு என்ன ஏற்படும், பாரதூரமான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய குடும்ப உறவுகள் கூட பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அண்மையிலே கூட நாங்கள் கேள்விப்பட்டோம், இலங்கையில் ஒரு தமிழ் பகுதியிலே கணவன் மனைவி தங்களுடைய 3 பிள்ளைகளை விட்டுவிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவையெல்லாம் பாரதூரமான பிரச்சனை கொண்டு எங்களை விடும். இதை நீங்கள் ஒரு ஏற்றுக்கொள்ளுவதில்லை. சில பேர், எல்லாருமே இல்லை, 1-2 பேர் மட்டும்தான் இந்த செக்ஸ் என்று கதைக்கின்ற போது அவர்கள் ஒரு ஏதோ வேண்டா வெறுப்பாக தங்களுக்கு தேவையற்ற ஒன்றாக கருதுகிறார்கள். அவர்கள் அனைவருமே என்னை பொறுத்த மட்டிலே பொய்யர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே பெண்கள் முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக, உங்களுடைய ஆண் ஒரு மாரடைப்பினாலே பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அவருக்கு செக்ஸ் செய்ய ஆசை, ஆனால் அது பயம், தனக்கு மீண்டும் ஒரு மாரடைப்பு நோய் ஏற்படும். எனவே மாரடைப்பு நோய் ஏற்பட்டால் அதன் மூலம் ஏற்படுகிற அந்த வலி அல்லது பெயின், அந்த நோவை அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய கனாகனம். எனவே இதில் இருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன, பெண்கள் நாங்கள் முக்கியமாக எங்களான ஆண உதவிகளை அவருக்கு செய்ய வேண்டும். முதலில் நீங்கள் ஒரு நாளுமே ஒரு ஆணுக்கு மேலே இருந்து பாலியல் வைத்துக்கொள்ள ஒருவராக இருக்க முடியாது. ஒரு உமன் சுப்பீரியர் பொசிஷன்ல இருந்து மேலே இருந்து ஆணுடன் பாலியல் வைத்துக் கொள்ள முடியாதவா இருக்கலாம் இவ்வளவு காலம். ஆனால் உங்களுடைய கணவர் நோய்வாய்ப்பட்ட பிறகு அந்த ஒரு ஃபெசிலிட்டியை, அந்த ஒரு வசதியை உங்களுடைய கணவருக்கு நீங்கள் செய்து கொடுப்பீர்களாக இருந்தால் அதன் மூலம் அவர் நிச்சயம் பயனடைவார். அதன் மூலமா அவரின் நோயும் தீரக்கூடியதாக இருக்கும். எனவே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.